வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிட்டோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, புதினா, மல்லி, கருவேப்பிலை, தனி மிளகாத்தூள், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிச்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் இந்த தக்காளி தொக்குக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும், கலர் வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே போட்டால் அது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். பூண்டு போட்டு எந்த குழம்பு வச்சாலும் அது உடம்புக்கும் நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பூண்டு எல்லா சாப்பாட்லேயும் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். நம்ம கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா இப்படி நல்லா தொக்காட்டம் வந்துடணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் இப்படி ஒன்று சேர வதங்கிட்டு இப்போ மிளகா பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, புதினா, மல்லி, கருவேப்பிலை இது 3ஐயும் இப்போ இது கூட சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறும் போது இது எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போனோம், மலையனூருக்கு கோயிலுக்கு போனோம்.
மலையனூர் கோயிலுக்கு போனால் கருவாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி கருவாடு வாங்கிட்டு வந்துருக்குறோம். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் எப்போ போனாலும் மலையனூரில் கருவாடு வாங்கிட்டு வாங்க. இது கருவாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது கலரிட்டு சாதம் கிளறும் போது நீங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டு சாதம் கிளறிக்கலாம். இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்னா இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவி மாதிரி வச்சுக்குங்க. நாங்கள் இது சாதம் கிளற போகிறோம் நைட்டுக்கு. நாங்கள் சாப்பாடு கிளற போகிறோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.